சொன்னார். லோத்து போன பிறகு சொன்னார், இப்போ அவன் தனக்கு பிடிச்ச திசைக்கு பசுமையை தேர்ந்தெடுத்து போயிட்டான். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு. ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து எப்படி பார்க்கணும்னா, வடக்கு பார், தெற்கு பார், கிழக்கு பார், மேற்கு பார், எல்லாம் உனக்கு சொந்தன்ட்ட. அதுல வறட்சியான நிலம் இருக்கலாம், பசுமையான நிலம் இருக்கலாம், மரமா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், களிமண்ணா இருக்கலாம், அதுல இரும்பு இருக்கலாம், செம்பு இருக்கலாம், அதுல கோமேரம் இருக்கலாம், அதுல விலை உயர்ந்த ரத்தினங்கள் இருக்கலாம், பிளாட்டினம் இருக்கலாம், வைடூரியம் இருக்கலாம், போன்ற பல ஆசீர்வாதங்களை பெட்ரோல் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற, தேவன் விரும்புகிற தேவ சித்தத்தின்படி உங்களுடைய மனம் அவர் விரும்புகிற திசையிலே, அவர் எடுக்கிற தீர்மான திட்டத்திலே நீங்கள் போகும் பொழுது வறட்சியாக கூட ஒருவேளை அந்த நிலங்கள் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அந்த வறட்சியான நிலங்களிலும் கூட பெட்ரோலை கர்த்தர் உனக்காக